அம்மா ஃப்ரீயா இருக்கீங்களா? சொல்லுடா, என்ன விஷயம்? இன்னைக்கு எங்க ஸ்கூல் வெப்சைட்ல என் டிராயிங்க கவர் பேஜில் வச்சிருக்காங்க. இஸ் இட் வெரி குட்? இன்னும் 2 வீக்ஸ்க்கு அதான் கவர் பேஜா இருக்கும். அதை கொஞ்சம் பாக்குறீங்களாமா? கண்டிப்பா பாக்குறேன்டா. அம்மா, நாளைக்கு எங்க பிரின்சிபல் அசம்பிளியில் நிக்க வச்சு என்ன ஆனர் பண்ண போறாங்களாம். அப்படின்னா என்ன பண்ணுவாங்கம்மா? இந்த குட்டி பாப்பா ஒரு நல்ல பாப்பா, டிராயிங் எல்லாம் நல்லா பண்ணுவா. இவ வரைஞ்ச டிராயிங்க நம்ம வெப்சைட்ல போட்டிருக்கோம். எல்லாரும் பாப்பாக்கு ஒரு வாட்டி ஜோரா கை தட்டுங்க பாக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்கடா. சூப்பரா சொன்னீங்கம்மா. இன்னைக்கு எங்க சைலஜா மிஸ் இப்படியே தான் சொன்னாங்க. கொஞ்சம் என் படத்தை பாருங்கம்மா. half an hour நெட் ஒர்க் ஆகலடா. கண்டிப்பா அம்மா அப்புறமா பாக்குறேன். சரிம்மா, பரவாயில்ல. இன்னும் 2 வீக்ஸ் இருக்கும், பொறுமையா பாத்துக்கலாம். குட் கேர்ள். இந்த மாதிரி தான் எல்லா விஷயத்தையும் ஸ்போர்ட்டிவா எடுத்துக்கணும். அம்மா, நாளைக்கு ஸ்கூலுக்கு வரீங்களா? இல்ல, ஜூலி கேட்டா உங்க அம்மாவை கூட்டிட்டு வருவியான்னு. வருவாங்கன்னு சொன்னேன். நாளைக்கு வருவீங்கல்லம்மா? வரலாம்டா. ஆனா அம்மாக்கு ஒரு புது ப்ராஜெக்ட் லான்ச்சிங் வேலை. கொஞ்சம் பிஸியா இருப்பேன். அம்மா எப்ப வர எப்ப தூங்குறேன்னு நீயே பாக்குறல்ல. இல்லம்மா, அசம்பிளி 10 மினிட்ஸ் தான் நடக்கும். இல்லடா சிவானி, அசம்பிளி 10 மினிட்ஸ் தான். ஆனா அம்மாவோட ஆபீஸ் எங்க இருக்கு, உன் ஸ்கூல் எங்க இருக்கு? half a day வேஸ்ட் ஆயிடும்டா. புரிஞ்சுக்கிட்டியா? சரிம்மா. ஆனா ஜூலியோட அம்மா பேங்க்ல வேலை பாக்குறாங்களா. அவங்களுக்கு பேங்கை விட ஜூலி தான் ரொம்ப முக்கியமா. ஜூலியே சொல்றாம்மா, அவளுக்காக அவங்க என்ன வேணாலும் செய்வாங்களாம். அம்மாவும் தாண்டா, உனக்காக எல்லாம் பண்ணுவேன். அது உனக்கு இப்ப புரியாதுடா. ஆனுவல் டேக்கு என்ன பிரஷர் இருந்தாலும் அப்பாவும் நானும் உன் ஸ்கூலுக்கு கண்டிப்பா வருவோம். ஓகேவா? ப்ராமிஸா வருவோம்டா. போய் பாத்ரூம் போயிட்டு படுத்து தூங்குங்க. டைம் ஆச்சுல்ல? சரிம்மா. அண்ணா, நீ இங்கே நில்லு, நான் போய் பணத்தை வாங்கிட்டு வந்துடுறேன். கிடைச்சிருமா? அண்ணா, நான் சொல்லி வச்சிருக்கேனே, அவரும் உன்ன மாதிரிதான். நான் போறேன், உனக்காக பணத்தை வாங்கிட்டு வந்துடுறேன். நீ இங்கே இருந்து சும்மா வேடிக்கை பாரு. ஓகேவா? கிடைச்சிரும்ல? வணக்கம்ண்ணே. வாடா. என்னடா ஆளே காணோம்? அப்பா துரத்தி விட்டோன்னா அப்படியே ஓடி போயிட்டியா? இல்லண்ணே, அப்பா திருப்பி ஸ்கூல்ல சேர்த்து விட்டாரு. டேய், அண்ணன் தனியால கடந்து கஷ்டப்பட்டு இருக்கேன்டா. அப்பப்போ வந்து கவனிச்சுக்கடா. என்னண்ணா இப்படி சொல்லிட்ட? டேய், வேலைக்கு வாடான்னு கூப்பிட்டா வந்துட போறேன். டேய், அந்த வண்டியை ஸ்டார்ட் பண்ணா டர்ரு புடுன்னு ஒரே சத்தமா இருக்குடா. என்னன்னு கொஞ்சம் பாரு. சரிண்ணே. பேரிங் போயிடுச்சுண்ணே, மாத்தி விட்டுருங்க. அண்ணா, அவர் தானே நான் சொன்ன சிட்டி பாபு அண்ணே. கரெக்டா இருப்பாருண்ணே. டேய், அதெல்லாம் எனக்கு எதுக்குடா? உன்னை நம்புறேன், உனக்காக பணம் தரேன்டா. பணத்தை கொடுங்கண்ணே, அது போதும். பணத்துக்கு நான் கேரண்டி. சரிடா, வாக்கா. டேய், என்னடா அப்படி பாக்குற? எங்க அக்காடா, இது வரைக்கும் பார்த்தது இல்லையா நீ? பார்த்தது இல்ல, ஆனா முக சாயலே தெரியலனே. முக சாயலா? டேய், பணம் கேட்ட தர்றேன்னு சொல்லிட்டேன். வாங்கிட்டு ஓடி போயிரு. ஐஸ் வைக்கிற வெள்ளம் வச்சுக்காத. டேய் பாலா, நீ கேட்ட அந்த அளவுக்கு பணம் என்கிட்ட இல்லடா. அதனாலதான் அக்காவை எடுத்துட்டு சொன்னேன். இந்த பாருக்கா, இந்த பணம் அவனுக்கு தான். நீனே கொடுத்துரு. இந்தாப்பா. ரொம்ப தேங்க்ஸ்ண்ணே, நான் வரேன்க்கா. சரிடா. அண்ணா, பாருண்ணே, பணம் கொண்டு வந்துட்டேன். டேய், எப்படிடா கிடைச்சது? பாய் கிட்ட இருந்து எப்படியே காப்பாத்திட்டடா? நான் யாருண்ணே? காசு கொடுக்குறோம், பாய் கிட்ட இருந்து ஆட்டோ எடுத்துட்டு வரோம். ஓகேவா? போலாம் வா. சரிடா சரிடா. என்னடா இது?
இந்த சின்ன பையனை நம்பி இவ்ளோ பெரிய தொகையை கடனா கொடுத்துருக்க? நான் கடனா கொடுக்கலக்கா. இந்த பணம் திரும்பி வரலனாலும் பரவாயில்லங்கிற எண்ணத்துல தாங்க கொடுக்குறேன். அவன் இருக்கான ரொம்ப பெரிய ஆளு. வாரத்துல 2 நாள் கடைக்கு வந்துட்டு போனா போதும், 4 மாசத்துல இந்த மாதிரி 5 மடங்கு சம்பாரிச்சு கொடுத்துருவான். ஓ, அவ்ளோ பெரிய ஆளா அவன்? ஊருக்குள்ள நல்ல 2 வீலர் மெக்கானிக்னு பேர் வாங்கி வச்சிருக்க. நீ யாடா இப்படி சொல்ற? இந்த பாருக்கா, இவன் இருக்கான வண்டி ஓடுற சத்தத்தை வச்சே வண்டியில என்ன ஃபால்ட் இருக்குன்னு கண்டுபிடிச்சிருவான். அவன் திறமை அவனுக்கே தெரியாது. இந்த மாதிரி பசங்க தான் நமக்கு தேவை. இப்ப வர்ற பசங்களுக்கெல்லாம் தொழில் கத்து கொடுத்தோம்னா 10 மாசத்துல ஏத்த மாதிரி கடையை போட்டுக்கிட்டு நமக்கே போட்டியா வந்துருவானுங்க. ஆனா இவன் இருக்கான, இவன் அப்படி இல்லை. வாங்க சார். என்ன வேணும்? சாரி சார், நான் கவனிக்கவே இல்லை. நீங்க கூப்பிட்டு அனுப்பிச்சிருந்தீங்கன்னா நானே வந்திருப்பேனே. நம்ம லோகோ டிசைன் எனக்கு திருப்தியா இல்ல, அதான் வரைஞ்சுக்கிட்டு இருந்தேன். கூல் கூல். நான் சும்மா நீ என்ன பண்றேன்னு பார்க்கலாம்னு வந்தேன். நோ டென்ஷன். சார், மேல ஏதாவது வந்துச்சா? அனுப்பிச்சிருக்கான். சார், எனிதிங் ராங்? ஒரு பெரிய பஞ்ச் லிஸ்ட் ஆஃப் क्वेश्चंस மெயில தட்டி விட்டுருக்கான். அதான் என்ன பண்றதுனே புரியல. அந்த பிரிண்ட் அவுட்ட நான் பார்க்கலாமா சார்? எல்லா क्वेश्चंसக்கும் விளக்கம் சொல்லலாம். விளக்கம் சொல்லலாம். இல்லனா ஆர்டரே கேன்சல் பண்ணிக்கோ அப்படின்னு தைரியமா ஒரு ஷாக் கொடுக்கலாம்.